ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிலதாஸ் கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டெரஸ் கார்டனில் இருக்க பழச்செடிகள்லாம் எப்படி இருக்குது, எந்தெந்த செடிகளெல்லாம் காய் பழம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம டெரஸில் முன்னாடி ஒர்க் நடந்தப்போ பேகெல்லாம் இழுத்து இழுத்து வச்சதில் நிறைய க்ரோ பேக் கிழிஞ்சிருச்சு. அதெல்லாம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 24க்கு 24 பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் தான் பழச்செடிகள்லாம் வச்சுருக்கேன். பாதி பழச்செடிகள் மாற்றிட்டேன். கிளியாத பேக்கில் இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சப்போட்டா, இதுவுமே நல்ல படர்ந்து வளர்ந்துருக்கு. நல்ல பெரிய செடியாகவே ஆயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ் பேக்கில் மாற்றி ஒரு 15 நாளைக்கு மேலே இருக்கும். பாருங்கள், நியூ க்ரோத்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பழைய பேக்கில் இருந்தப்போ அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு, நியூ க்ரோத்தே வரல. இப்போ ரீபார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே நியூ க்ரோத் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா பிக்னே, இதுவுமே நல்லா வளர்ந்துருக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா நான் ரீபார்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். பெரிய சைஸ் பேக்கில் மாற்றிட்டேன். நல்லாவே பெரிய மரமாகவே வந்துருச்சு. இதில் போன டைம் பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக பூ வச்சுருந்தது. ஆனால் பூ எல்லாமே கொட்டிடுச்சு. இது பார்த்திங்கன்னா விளாம்பழம், உட் ஆப்பிள். இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பூ எடுத்திருக்கு. இதோட 3வது டைம் இதில் பூ எடுக்குது. ஃபஸ்ட்டு 2 டைம் வச்சதுலையுமே பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக பிஞ்சு வரும், ஃபுல்லாகவே கொட்டிடுச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாகவே அவ்வளோ பூ தான் வச்சுருக்கு. ஒரு கிளை விடாமல் அந்த ஒவ்வொரு இலைக்கணுவுலையும் அப்படியே கொத்து கொத்தாக வச்சுருக்கு. நான் பூவெல்லாம் பறித்து விட போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி பாதி கொட்டிடும் தன்னாலே. ஏதாவது 1-2வது காய் பிடிக்குதான்னு பார்க்கணும். நான் மொட்டு லைட்டாக ஒவ்வொரு இடத்துல வர ஆரம்பிச்சுவேனே என்ன பண்ணேன்னா புண்ணாக்கு கரைசல் ஊற்றி விட்டேன். புண்ணாக்கு கரைசல் ஊற்றி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பூ வச்சிச்சு. அதே மாதிரி இது வரைக்கும் பூ பார்த்திங்கன்னா ஒன்று கூட கொட்டவே இல்லை. மறுபடியும் இன்னும் ஒரு 10 டேஸ் கழித்து மறுபடியும் புண்ணாக்கு கரைசல் தான் கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா இந்த டைமாவது எப்படியாவது காய் பிடிக்க வச்சிடணும். அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பூவுமே பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட் கலராக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு வாசனையும் வருது இந்த பூவிலேருந்து. அவ்வளோ கொத்து கொத்தாக வச்சுருக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகு. கண்டிப்பாக எப்படியாவது இந்த டைம் காய் பிடிக்க வச்சிடணுன்னு ஒரு வெறியோடு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா இமாம் பசந்த் மாங்காய். இதுவுமே நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக நல்ல பெரிய மரமாகவே இருந்துச்சு. என்னன்னு தெரியல, நுனியிலேருந்து டைபேக் மாதிரி வந்து 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 காய ஆரம்பிச்சிருச்சு. நான் டெரஸில் வச்சுருந்த ஒரு 3 மாங்கன்று பார்த்திங்கன்னா அதே மாதிரி டைபேக் வந்து வந்து காஞ்சே போயிடுச்சு. இது ஒன்று தான் தப்பிச்சு இப்போ வந்திருக்கு. இதையுமே பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பேக்கில் மாற்றி வச்சுட்டேன். ஒரு பூவுமே வச்சுருக்கு. அதே மாதிரி டெரஸில் நிறைய பழச்செடிகள் வச்சுருந்தேன். அதை எல்லாமே பாதி செடி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் காட்டில் வச்சுட்டோம். சரி, கொஞ்சம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் நாவல். இதுவுமே பார்த்திங்கன்னா 2 டைம் பழுத்துருச்சு. ஆனால் அதிகமாக பழுக்கலை. ஒரு 4-5 பழம் வைக்கும். அதுலேயுமே பார்த்திங்கன்னா அணிலுக்கும் எனக்கும் போட்டி. எனக்கு ஏதோ 1-2 தான் கிடைக்கும். கொஞ்சம் செங்காவாக இருக்குள்ளே அணில் சார் பறிச்சுட்டு போயிடுவார். இந்த டைம் நிறைய பூ வச்சுருக்கு. இதையுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன 12 இன்ச் பாட்டில் தான் வச்சுருந்தேன். இப்போ ஒரு பெரிய டப்பாவில் மாற்றி வச்சுருக்கேன். ஒரு 20 லிட்டர் பக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் மாற்றி வச்சுருக்கேன். அதே மாதிரி நிறைய பூ எடுத்திருக்கு. அவ்வளோ பூ வச்சுருக்கு. பிஞ்சும் இருக்குது, பூவும் வச்சுருக்கு. இது கிளி நாவல். இதுலேயுமே ஒரு 2-3 டைம் பூ வச்சதோடு சரி காயே பிடிக்கவே இல்லை. இது கொஞ்சம் பெரிய சைஸ் பேக்லேயே தான் இருக்கிறதுனால நான் மாற்றலை, அப்படியே விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா இலந்த பழம், சீமை இலந்த பெருசு பெருசாக இருக்கும்ல, க்ரீன் ஆப்பிள் பியர். இதுவுமே நிறைய காய் வச்சுருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 15க்கு 15 க்ரோ பேக்கில் தான் வச்சுருந்தேன். இப்போ 24க்கு 24 க்ரோ பேக்கில் மாற்றிட்டேன். ப்ரூன் பண்ணியும் விட்டுருக்கேன். இப்போ துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இது நாவல் மரம். நாவலுமே பார்த்திங்கன்னா 2 வச்சுருக்கேன். 2மே வச்சு ஒரு 2 வருஷம் பக்கம் ஆக போகுது. இன்னும் பூவே வைக்கவே இல்லை. சரி, பேக் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2யுமே 24க்கு க்ரோ பேக்கில் வந்து மாற்றி வச்சுட்டேன். இது பேக்கரி செரி. பேக்கரி செரிலையுமே பார்த்திங்கன்னா நிறைய பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் க்ரோ பேக் சின்ன சைஸ் க்ரோ பேக் 12க்கு 12 தான் வச்சுருக்கேன். அதையுமே மாற்றி பெரிய சைஸ் பேக்கில் வச்சா நிறைய காய் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி செடியுமே நல்ல பெருசாக வந்துருச்சு. நான் கிரவுண்டில் பெருசாகவே இருந்துச்சு, நிறைய காய் வச்சுருந்தது. அதெல்லாம் வெட்டி போட்டோம் குரங்கு பிரச்சனையால். இப்போ கிரவுண்டில் இல்லை, மேலே டெரஸில் மட்டும்தான் இப்போ ஒரு மரம் இருக்குது. அதுலேயுமே நிறைய இப்போ பூ வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா லாங் மல்பெரி. இதுலேயுமே அவ்வளோ பூ இந்த டைமு. ஒரு 12க்கு 12 பாட்டில் தான் வச்சுருக்கேன். நிறைய பூ எடுத்திருக்கு. அவ்வளோ பூ பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து நான் கிரவுண்டில் வச்சுருந்தேன். இந்த மரம் கிரவுண்டில் வச்சுருந்தப்போ காயே வைக்கவே இல்லை. நானும் ப்ரூன் பண்ணி விட்டு பார்த்து காயே வைக்கவே இல்லை. அதில் ஒரு ஏர் லேயரிங் போட்ட ஒரு கட்டை தான் இது. இதுவுமே பார்த்திங்கன்னா எப்பயாவது தான் காய் வைக்கும். காயே வைக்கல. இந்த டைம் பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் பிடுங்கி போடலான்னு நினைக்கக்குள்ள தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ காய் வச்சுருந்துச்சு இதில். சரி, இப்போ காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு, விட்டுடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அவ்வளோ காய் பாருங்கள். ஒவ்வொரு அந்த மொட்டுலேயுமே ஃபுல்லாக காய்கள் தான். அப்படியே மொட்டு மொட்டாக வந்து அதிலிருந்து நீளமாக ஒரு 2-3 2-3ன்னு வரும். அவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள்.
இது பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கிற செடியிலேருந்து ஏர் லேயரிங் போட்டு கொண்டு வந்து வச்சது தான். ஒரு டைம் பூ வச்சுது, ஆனால் பூவெல்லாம் கொட்டிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இலையை ஃபுல்லாக ஒரு வெள்ளை கலரில் குட்டி குட்டியாக வண்டு வந்து ஃபுல்லாக அரிச்சு சாப்பிட்ருச்சு. இலையை ஃபுல்லாக போனதுக்கப்புறம் இப்போ ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறம் தளிர்கள் வந்திருக்கு. இதுவுமே ஒரு இலந்த செடி தான். இதையுமே ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். இது வந்து பூனை ரெட் அத்தி. இதுலேயுமே நிறைய காய்கள் அப்பப்போ பறிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ கூட ஒரு பழம் இருக்குது மேலே. ரொம்ப பழுக்க விட்டோம் அப்படின்னா நிறைய எறும்பு போயிடுது. ஓரளவுக்கு வெடிக்காத முன்னாடியே பறிச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பூனை ரெட் அத்தி நல்ல இனிப்பாக இருக்கும். இது வந்து நல்லா பெருசாக காய்க்கும்னு தான் கொடுத்தாங்க, ஆனால் குட்டி குட்டியாக காய்க்குது. நான் இதை வந்து நர்சரிகளில் வந்து கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் காய் சைஸ் பெருசாக இருக்கும், நம்ம கிளைமேட்டுக்கு வந்து காய் சிறுசாக தான் காய்க்கும் அப்படின்னாங்க. இது பார்த்திங்கன்னா டர்க்கி ப்ரௌன் அத்தி. இது வந்து ரொம்ப இனிப்பாக இருக்காது, ஆனால் நல்லா பெருசாக இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பழங்கள் நிறைய பேர்த்துட்டு கேட்டால் ஆப்பிள், ஆரஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பழம்னா பார்த்திங்கன்னா இலந்த பழம், நாவப்பழம், கொடுக்காப்புளி. இது 3 தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். அப்புறம் கொய்யாக்காய். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பழங்கள். எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். போன டைமே பார்த்திங்கன்னா கொடுக்காப்புளியில் ஒரு 4-5 பிஞ்சு வச்சுது. அந்த பிஞ்சாக இருக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா குரங்கு பிரிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் பாதுகாப்பாக பார்த்து வச்சுமே பார்த்திங்கன்னா எறும்பு நிறைய இடத்துல அரிச்சு வச்சிருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூவெல்லாம் அப்படியே கூண்டு கட்டுது எறும்பு. ஒரு புழு மாதிரி இருக்குது, அந்த புழு வந்து கூண்டு கட்டுது, அதை சுற்றி எறும்பு வருது. நானும் பிச்சு போடுறேன், இருந்தாலும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு காய் வச்சிருச்சு, நிறைய பூக்கள் இருக்குது. இன்னும் சாப்பிட்டு பார்க்கல எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. சாப்பிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூவும் நிறைய வச்சுருக்கு. இதுக்குமே நான் புண்ணாக்கு கரைசல் ஊற்றி விட்ருக்கேன். எல்லா பழச்செடிகளுக்குமே இந்த டைம் நான் புண்ணாக்கு கரைசல் ஊற்றி விட்ருக்கேன். எப்படியாவது காய் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கூண்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய புழுக்களும் எறும்பும் இருக்குது. இது வந்து மினி கொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. லீஃபெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது, ஆனால் இன்னும் காயே பிடிக்கவே இல்லை. 2 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. இது வந்து கமலா ஆரஞ்சில் போன டைம் 2 பழம் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 2 பிஞ்சு வச்சுருக்கு. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய கிளைகள் டைபேக் ஆகி காஞ்சிருச்சு. அந்த ஒரே ஒரு கிளை குட்டி கிளை மட்டும்தான் இருக்குது. இது இன்னொரு லாங் மல்பெரி. இதுலேயுமே பாருங்கள் நிறைய காய், மரம் ஃபுல்லாக அந்த செடி ஃபுல்லாகவே காய் தான். நான் ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி விட்டேன். ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோ இனிப்பாக இருக்கும், சர்க்கரை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், பயங்கரமாக திகட்டுற மாதிரி இருக்கும் இதோட இனிப்பு. அவ்வளோ இனிப்பாக இருக்கும், புளிப்பே கொஞ்சம் கூடமே இருக்காது. நல்லா முத்திடுச்சுன்னா மஞ்சள் கலரில் ஆகி அப்படியே கீழே கொட்டிடும் அந்த பழம். இன்னும் கொஞ்சம் மஞ்சள் கலரில் ஆகும். ரொம்ப பழுத்துச்சுன்னா அப்படியே கீழே உதிர்ந்து போயிடும். அந்த மாதிரி நிறைய எறும்பு வரும் இந்த பழத்துக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மல்பெரி, நாட்டு மல்பெரி சொல்லுவோம்ல, ரெட் கலரில் பிளாக் கலரில் இருக்கும் பாருங்கள். ரெட் கலரில் ஆகி அப்படியே பிளாக் கலரில் ஆகிடும் அந்த மல்பெரி. இதுவுமே ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய பூ எடுத்து நிறைய பிஞ்சு, செடி ஃபுல்லாகவே பிஞ்சு தான். அந்த பிஞ்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதை சுற்றி அந்த வெள்ளை வெள்ளையாக பூ இருக்கிறது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்கு. மல்பெரி பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரூன் பண்ணால் மட்டும்தான் காய்கள் வைக்கும். இப்போ காய் காய்ச்சி முடிஞ்சிருச்சு அப்படியே விட்டுட்டோன்னா அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். ஏதாவது ஒரு கிளையில் 1-2 காய் தான் வைக்கும். இதே நம்ம ப்ரூன் பண்ணி விட்டோன்னா அந்த செடி ஃபுல்லாகவே அப்படியே நியூ க்ரோத் வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது பார்புடா செரியுமே பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். நியூ க்ரோத் வந்து நிறைய பூக்களும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய நியூ க்ரோத் இருக்குது பாருங்கள், நிறைய பூவும் வச்சுருக்கு. இந்த சப்போட்டா பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச் பாட்டில் தான் 1 வருஷம் பக்கமாக இருந்துச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு 14க்கு 14 பெரிய சைஸ் பாட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இதுலேயுமே நிறைய பூ எடுத்திருக்கு. இன்னும் ஒரு மாதத்தில் ஓரளவுக்கு எல்லா செடிகளையும் நிறைய காய்கள் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.